பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, நீதிமொழிகள் 14:20. தரித்திரன் தனக்கு அடுத்தவனாலும் பகைக்கப்படுகிறான், ஐஸ்வர்யவானுக்கோ அநேக சிநேகிதர் உண்டு. இந்த பூமியில் இருக்கிறவங்க 2 பிரிவாக பிரிக்கிறோம். ஒன்று தரித்திரர்கள், இன்னொன்று ஐஸ்வர்யவான்கள். தரித்திரர்கள் மிகுதியாக இருக்கிறார்கள், ஐஸ்வர்யவான்கள் கொஞ்சவர்களாக இருக்கிறார்கள். இது தரித்திரரை குறித்து பைபிள் சொல்லுகிறது. யாராலும் அவங்க பகைக்கப்படுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களால் பகைக்கப்படுவாங்க, கூட படித்தவங்களால் பகைக்கப்படுவாங்க, சர்ச்சில் உள்ளவங்களால் பகைக்கப்படுவாங்க. யாருமே அவங்கள நேசிக்க மாட்டாங்க. இவன் வந்து கடன் கேட்பான், இவன் வந்து அதை கேட்பான், இதை கேட்பான், தான் கதையே சொல்லி அழுதுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. ஆனால் பெரிய பணக்காரர்களை கண்டாலே இந்த உலகம் கையெடுத்து கும்பிடுகிறது ஐயா என்று சொல்லுகிறது. அவருடைய ஒரு கடைக்கன் பார்வை கிடைக்காதா என்று இயங்குகிறது. ஏனென்றால் அவர்கள் ஐஸ்வர்யங்களாக இருக்கிறபடினாலே ஏதாவது நன்மை செய்வாங்க. அவங்களோட ஃப்ரெண்டாக இருந்தால் ஏதாவது ஒரு நன்மை நமக்கு கிடைக்கும், நாளை பின்ன ஒரு காரியத்துக்கு போனால் செஞ்சு கொடுப்பாங்க என்று சொல்லி அவர்கள் நேசிக்கப்படுகிறார்கள். பிரியத்துக்குரிய ஆண்டவரை நம்ம கேட்போம், ஆண்டவரை நான் ஒரு காலம் தரித்திரனாக இருக்கக்கூடாது, அதுக்கு நான் யார்ட்டையும் கேட்கக்கூடாது, என்னை பார்த்தா யாரும் ஓட்டம் பிடிக்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை என் வாழ்க்கையில் நான் அனுமதிக்கக்கூடாது என்று ஆண்டவர்கிட்ட கெஞ்சுவோம். அதே நேரத்தில் நான் எந்த ஒரு ஐஸ்வர்யம்கிட்ட போய் கையேந்தி நிற்க வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படுத்தக்கூடாது. என்னிடத்தில் 1000 பேர் வரட்டும், 10,000 பேர் வரட்டும், அந்த அளவுக்கு என்னையும் ஒரு ஐஸ்வர்யவனாய் நீர் மாற்றும், என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி கேளுங்க. அப்பொழுது உங்களையும் ஆண்டவர் ஐஸ்வர்யனாய் மாற்றுவார். உங்களிடத்தில் அநேகர் வந்து நிற்க முடியாது செய்வார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பெரியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பது எனக்கு அதிக சந்தோஷம். மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா? நம்முடைய ஆண்டவர் உயிரோடு இருக்கும் பொழுது, ஜீவனோடு இருக்கும் பொழுது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? நாம் ஏன் வருத்தத்தோடு வாழ வேண்டும்?
நாம் ஏன் நிச்சயமற்றவர்களாக அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு பயந்துட்டு இருக்கோம்? ஒன்றும் அவசியமே இல்லை, பயப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. காற்றையும் கடலையும் அதட்டுகிற, கடலில் நடக்கின்ற தேவன் நம்மிடத்தில் இருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர் நம் பக்கத்தில் இருக்கிறார். எனவே நான் கலங்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரம் சனிக்கிழமை நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் காலை 10 மணிக்கு நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நடைபெறும். எத்தனை ஆயிரம் ஜனங்கள் அங்கே வந்து விடுதலை பெற்றிருக்கிறார்கள், புது வாழ்வு அடைந்திருக்கிறார்கள். நல்ல சாட்சியெல்லாம் நம்ம கேட்டிருக்கிறோம். அந்த இடத்துல நீங்களும் கூட வருவீர்கள் என்றால் உங்களுடைய தீராத பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவர் நீக்குவார். இயேசு உங்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார். நானும் சகோதரர் நாசரேத் ஜெபஜாம்பவான் மறுவேல் செய்கிறவர்களும், கோயம்புத்தூர்ந்து வருகிற வெள்ளை உள்ளம் கொண்ட அன்பு சகோதரன் ஜோசப் ஐயா அவர்களும் இணைந்து ஜெபிப்போம். இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். விஞ்ஞானபுரம் யோவானன் தலைமையில் சுவையான உணவு தயாரிக்கப்பட்டு உங்கள் யாவருக்கும் பரிமாறப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு கூட நான் அறிவிக்க விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தின் சார்பாக கட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஆவிக்குரிய முதியோரெல்லாம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. யாரெல்லாம் எந்த முதியவர்களெல்லாம் ஆவிக்குரிய முதியோரெல்லாம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக இங்கே வந்து சேரலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். தினந்தோறும் அங்கே நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் குருவானல் வந்து அங்கே இருப்பவர்களை ஜெபத்தில் நடத்துகின்றார்கள். நல்ல சுவையான உணவு பரிமாறப்படுகிறது. நிறைய இடங்கள் இருக்கிறது. நீங்கள் சேருவதற்கு இதுவே சரியான நேரம் என்று நினைக்கின்றேன். நமது ஊழியத்தில் நிறைய குடும்பத்தார், நிறைய பிள்ளைகள் இருக்காங்க. சில பிள்ளைகள் திருமணமாகி துரதிருஷ்டவசமாக முறிவு ஏற்பட்டு இப்போ சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவளை குறித்து நான் தொடர்ச்சி அறிவிச்சுட்டு வந்திருக்கிறேன். யாராவது விரும்புவீர்கள் என்றால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள், காரியங்களை பார்க்கலாம். பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனம் முதல், மார்க்கு 11:22 முதல், இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவர் வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது நிறைய நல்ல நல்ல காரியங்கள்லாம் பேசுகிறார். எல்லாரையும் மாதிரி பேச மாட்டார், ஸ்ட்ரைட்டாக பேசுவார். நமக்கு நேரம் போலனா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த காஸ்பல்ஸ் மறுபடியும் வாசிட்டு இருந்தாலே போதும். ஆண்டவர் எவ்வளவு அழகாக பிரசங்கம் பண்ணுகிறார், எவ்வளவு அழகாக நம்முடைய வாழ்க்கைக்குரிய காரியங்களை அவர் எடுத்துரைக்கிறார். நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை எவ்வளவு அழகாக போதிக்கிறார், நம்ம எப்படி நடத்துகிறாருங்கிறத மூலமாக தெரிஞ்சுக்கலாம், அறிவடையலாம், உணர்வடையலாம். வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய அதிகாரங்களை மறுபடியும் வாசிங்க. இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்க. ஏன்னா நம்ம விசுவாசமாக இருக்க முடியாதபடிக்கு சாத்தானவன் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் அவன் எல்லா காலங்களிலும் போராடி கொண்டே இருப்பான். வியாதிகளை கொண்டு வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லுவான். வியாதி பயங்கரமாக அதிகரிக்க செய்வான். செலவினங்களை அதிகரிக்க செய்துக்கிட்டே இருப்பான். வருமானங்களை குறைச்சிக்கிட்டே இருப்பான். செலவு ஜாஸ்தியாகிட்டே போது வருமானம் குறைஞ்சிட்டே வருதுன்னா கைகாலில் நடுங்கும். எவ்வளோ பெரிய பலவான்களாக இருந்தாலும் வருமானமே இல்லை, செலவு ஜாஸ்தியாக இருக்குன்னா அவங்க கலங்கிடுவாங்க. இன்னும் யார்ட்டையாவது கையேந்த வேண்டிய சூழ்நிலைகள் அப்போ வந்துடும். கையேந்தினாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனஸ்தாபங்கள், வருத்தங்கள் ஏற்படும். கடன் கேட்டு பல நண்பர்களுடைய அன்பை நாம் இழக்க வேண்டியதாகும். நம்மை கள்ளர்கள் என்று அநேகர் நினைக்க முடியாத சூழ்நிலைகள் கூட உண்டாகும். இந்த மாதிரி நிலைமைகள்லாம் காணப்படுகிற பொழுது நாம் மிகவும் நெருக்கப்படுவோம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள், 1000 கஷ்டங்கள், பிள்ளைகளோடு சேர்ந்தவங்கள் 1000 துன்மார்க்கர்களாக இருப்பாங்க. அப்போல்லாம் நமக்கு மிகவும் வருத்தமாக இருக்கும், மிகவும் கஷ்டமாக இருக்கும். என்ன வாழ்க்கை, என் பிள்ளைகள்லாம் நான் எவ்வளோ ஊழியம் செய்வாங்கன்னு நினச்சேன், ஊழியக்காரில் வருவாங்கன்னு நினச்சேன், இப்படி அவங்க வாழ்க்கையில் கேடுகட்ட கொண்டு போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சாத்தானன் உங்களுக்கு வருத்தங்களை ஏற்படுத்துபவனாக இருப்பான். நெருக்கப்படுவீர்கள். அப்பொழுது விசுவாசம் என்பது குறைந்து கொண்டே வரும். பாடுகள் மத்தியில் நடக்க விசுவாசம் குறைந்து கொண்டே வரும். சோர்வுகள் அதிகரித்து கொண்டே போகும். தனிஜபம் குறைந்து கொண்டே போகும். பைபிள் ரீடிங் குறைஞ்சிட்டே போகும். ஊழியங்களில் வாஞ்சியாக இருக்கிற காலங்கள், வாஞ்சியாக முன்னால் வந்து எல்லாத்தையும் செஞ்ச காலங்கள், ஓடி பிரசங்கம் செய்த காலங்கள், பாட்டு பாடிய காலங்கள்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும். அப்போது அப்படியே நமக்கு வருத்தங்கள் ஏற்பட்டு விடும். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே நாம் காண்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நேரங்களெல்லாம் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் ஆண்டவர் மிகப்பெரியவர், என் கர்த்தர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், எந்த நிலைமையிலும் எனக்கு உதவி செய்ய வல்லவர், அவர் மரித்து 4 நாட்களாகிய சடலத்தை உயிரோடு எழுப்பியவர், அவர் செங்கடலையே 2ஆய் பிளந்து லட்சம் மக்களும் கால்நடைகளும் அதன் வழியாய் கடந்து போவதற்கு வழியை ஏற்படுத்தியவர், அவர் கோலியாத்தை ஒரே ஒரு கூழாங்கல்லினாலே வீழ்த்தியவர் என்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் அறிக்கை செய்து பைபிள் உள்ள அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியவர் என்னுடைய ஆண்டவர் என்று சொல்லி தேவனிடத்தில் நாம் எப்பொழுதும் விசுவாசமாக இருக்க வேண்டும். 1000 பிரச்சனைகள் இன்றைக்கு உங்களுக்கு இருக்கலாம்.
1000 10,000 எதிரிகள் உங்களுக்கு இருக்கலாம். எத்தனையோ வியாதிகள் இன்றைக்கு உங்களுக்கு வந்திருக்கலாம். நாளைக்கு என்ன செய்வேன், இன்றைக்கு என்ன செய்வேன் தெரியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். இதையெல்லாம் மீறி நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை மாத்திரம் இழந்துடாதீங்க. எதுவும் உங்களை சேதப்படுத்தவே முடியாது. எந்த பிசாசும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த மனிதனும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எந்த கடன் பாரமும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்கள் விசுவாசிக்கிற வரைக்கும் நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. நீங்கள் விசுவாசிக்கிற வரைக்கும் உங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்த உறுதியான விசுவாசம் இருக்கின்ற வரைக்கும், அவர் சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அவர் மீது உண்மையாய் விசுவாசமாக இருக்கிற வரைக்கும் சாத்தான் உங்களை கண்டு பயப்படுவான், நடுங்குவான். உங்களை பார்த்தாலே நடுங்குவான். பிசாசுகள் உங்களை பார்த்தாலே நடுங்கும். ஏனென்றால் நீங்கள் இயேசு எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள். அதுக்கு ஏற்றபடி நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள். நீங்கள் ஒரு பெரிய ஒரு பரிசுத்தவான். நீங்கள் தான் உலகத்தில் மிக முக்கியமான ஒரு விசுவாசி. ₹1 கூட இன்றைக்கி உங்கள் அக்கௌண்ட்டில் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பாக்கெட்டில் இல்லாமல் இருக்கலாம், ஒரு சொந்த வீடு கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், சரீரம் எல்லாம் பலகீனப்பட்டிருக்கலாம், வியாதிப்பட்டதுனால பலகீனப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் இயேசுவை அதிகமாக விசுவாசிப்பீர்கள் என்றால் இந்த சண்டை சராச்சரங்கள் உங்களை கண்டு பயப்படும், பிசாசு உங்களை கண்டு பயப்படும், வியாதி உங்களை கண்டு பயப்படும், சத்துரு உங்களை கண்டு நடுங்குவான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இதுதான் மிகப்பெரிய தேவ ரகசியம். எவ்வளவோ பணங்கள் இருந்தால் என்ன, செழித்திருந்தால் என்ன, கொடி கொடியாக இருந்தால் என்ன, அவங்களுக்கு விசுவாசம் ஆண்டவர் மேலே இல்லைன்னா, கடவுளே இல்லைடா, கடவுள் ஒருத்தருக்காரா அப்படி சொல்லி கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, தங்களுடைய செல்வத்தின் மீதும் தங்களுடைய ரதங்களின் மீதும் குதிரைகள் மீதும் மேன்மை பாராட்டிகிட்டு இருப்பாங்கன்னா சாத்தான் அவங்களை கண்டு சிரிப்பாங்க. அவனுக்கு அவங்களாம் ஒரு மேட்டரே கிடையாது. முக்கியமான நேரங்களில் அவங்க கவிழ்ந்து போவாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. பிரியத்துக்குரியவர்களே, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். ஆண்டவர் சொன்னதை நானும் உங்களிடத்தில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். எவ்வளவு பிரச்சனைகள் வேண்டுமென்னாலும் வரட்டும், எவ்வளவு ஆசீர்வாதங்களை நம்மகிட்ட சத்துரு பிடிங்கி கொண்டாலும், லட்சங்கள் கோடிகள் நம்மகிட்ட போனாலும் போகட்டும், யாரெல்லாம் முக்கியமானவர்கள் நினைத்தோமோ அவர்கள் எல்லாரையும் சத்துரு நம்மை விட்டு எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. நாம் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அது உங்களுக்கு உறுதியாக இருக்கீங்க தானே? அதில் ஒன்றும் சந்தேகம் உங்களுக்கு இல்லையே. ஆண்டவர் உயிரோடு இருக்காரா இல்லையா? அவர் உங்களை நேசிக்கிறாரா இல்லையா? அவரை தானே நீங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறீங்க. இப்படி ஏன் பயப்படுறீங்க? பிரச்சனை கண்டு பயப்படாதீங்க. ஆண்டவரையே பாருங்கள், அவரிடத்தில் விசுவாசமாக இருங்க. அவர் மேலே நம்பிக்கை, அவரை தேடுற அவர் மேலே விசுவாசமாக இருக்கணும்னு சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. எனவே எந்த காலத்திலும் நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு இருக்க வேண்டும். அடுத்த வசனத்தை பாருங்கள். எவனாகிலும் இந்த மழையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தான், அவன் சொல்லபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். சொல்கிற ஒரு மழையை காமிக்கிறார், இஸ்ரேல் இல்லாத மழையா. இந்த பெரிய மழையை எவனாவது பார்த்து நீ பெயர்ந்து நடுச்சமுத்திரத்தில் போய் விழுது. சமுத்திரம்னா ஓரத்தில் இல்லை, ஆழத்தில் எத்தனை 1000 கிலோமீட்டருக்கு அப்பால் போய் நீ விழுந்துரு, நீ ஒளிஞ்சு போயிரு என்று சொல்லி தன் இருதயத்தில் அப்படியே நடக்கும் என்று அவன் விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஒரு அருமையான வார்த்தையை சொல்கிறேன். The golden words which is very much essential and necessary for all the believers in the world right now. இன்றைக்கு இந்த உலகத்தில் உள்ள அத்தனை விசுவாச பிள்ளைகளுக்கும் மிக தேவையான அற்புதமான தங்கத்தினால் எழுதப்பட்ட வார்த்தையாக இந்த வசனம் இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரிய மழை போல அந்த மழையை பார்த்து பெயர்ந்து போகணும் என்று சொல்கிறார். இன்னைக்கு மழை மாதிரி இருக்கிற பெரிய பிரச்சனை, மழை மாதிரி தோன்ற கேன்சர் வியாதி, மழை மாதிரி தோன்றுகிற இல்லை கடன் பாரங்கள், இத்தனை லட்சம் இத்தனை கோடி தேவை, இதெல்லாம் செய்யணும்னா ஆண்டவருக்காக இவ்வளோ ஊழியத்தை பண்ணணும்னா இவ்வளோ கட்டடங்களை கட்டணும், இத்தனை கோடி எனக்கு தேவை, மழை மாதிரி எனக்கு தேவை, மழை மாதிரி எனக்கு பிரச்சனை, மழை மாதிரி என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை, மழை மாதிரி என் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, மழை போல பெரிய பெரிய பொல்லாத மனிதர்கள்லாம் எனக்கு எதிராக நிற்கிறாங்க, பொல்லாத மழை போல பெரிய பொல்லாத ஆவிகளாக எனக்கு எதிராக நிற்குது, என்ன பண்ணணும்னு தெரியலையா? முதல்ல உங்களுக்கு ஆண்டவர் சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லி கொடுக்காரு. அதை பார்த்து மலைச்சு போய் நிற்காத என் மகனே, இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நினச்சி நீ ஆச்சரியப்படாத, அதை புகழாத, முதல்ல அதை பெயர்ந்து நீங்கள் நடுக்கடலுக்கு போகணும்னு நீ சொல்லு என்று ஆண்டவர் நமக்கு அங்கே ஒரு கட்டளையை கொடுக்குறார். கட்டளையாகவும் எடுத்துக்கலாம், அவர் கொடுக்குறது, அது ஆலோசனையாகவும் எடுத்துக்கலாம். ஒரு ஆலோசனையும் எடுத்துக்கோமே. அவர் சொல்கிறார் இல்லையா, நீ அந்த மலையை பார்த்து மலைச்சு போகாத மகனே, அதை அப்படி முதல்ல பெயர்ந்து போகட்டுன்னு சொல்லி பெயர்ந்து கடலுக்குள்ளே போய் இவ்வளோ தூரமாக போயிரு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு நீ பெயரு, என் பிஸ்னஸை விட்டு நீ பெயரு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு பெயரு, ஊழியத்தை விட்டு பெயரு, என் குடும்பத்தை விட்டு பெயரு, எனக்கு பிரியமானவர்களை விட்டு பெயரு. மழை போல இருக்கிற அந்த வியாதியே
மலை போல தோற்றமளிக்கிற என் தேவையே, மலை போல தோற்றமளிக்கிற பொல்லாத ஆவிகளே, எனக்கு விரோதமாக நிற்கிற பொல்லாத ஆவிகளே, என் எதிரிகளை நீங்கள் பெயர்ந்து என்னை விட்டு பெயருங்க, என்னை விட்டு தூரமாக போங்கன்னு நீங்கள் சொல்லுங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறேன். இந்த ரெண்டாவது காரியத்தை அநேகர் அறியாமல் இருக்கிறதுனால தான், அங்கே ஐயோ இவ்வளோ பெரிய வியாதி, இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பெரிய கடன் பாரம், யாரும் தரமாட்டாங்க, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சுது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்காங்க. தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற பொழுதுதான் மழையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லுகிற ஒரு மனநிலைமை, மன உறுதி நமக்கு வரும். அதை மூலம் தெரிஞ்சுக்கிடுங்க. இந்த மழை உங்களை விட்டு பெயர்ந்து போகணும் என்பதுதான் தெய்வ சித்தமாக இருக்கிறது. இந்த மழையோடு பல வருஷமா போராடி இவ்வளோ பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நடுங்கி போயிட்டு இருக்கீங்களா? பல வருஷமா கோலியாத்தை கண்டு இஸ்ரவேல் வீரர்களும் ராஜாவும் அப்னரும் சாதாரண கடைநிலை ராணுவ வீரர்களுக்கு பயந்துட்டு இருந்தது மாதிரி நீங்களும் பயந்துட்டு இருக்கீங்களா? இல்லை இல்லை, முதல்ல கட்டளை கொடுங்க, போ, என்னை விட்டு போன்னு சொல்லி சொல்லுங்க. வியாதியை பார்த்து சொல்லுங்க, எங்க குடும்பத்தை விட்டு நீ பெயரு, கடவுள் இந்த மழை போல பிரச்சனை நீக்குவாருன்னு அவருக்காக காத்திருக்காதீங்க. அவர் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்துட்டதுனால நீங்களே செயல்படுங்க, நீங்களே கட்டளை கொடுங்க. தேவனமே ஆசீர்வதிப்பார், தேவன மனவிருப்பம் நிறைவேற்றுவார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது. இந்த மலை போல பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து போ என்று சொல்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் செயல்பட முடியாமல் மன சோர்ந்து போன ஒரு நிலைமையில் இருக்கலாம். கடங்காரங்க நெருக்கிட்டு இருக்கலாம். வியாதி அகோரமாய் போராடி கொண்டிருக்கலாம். செயல்படுங்க. முதலாவது அதை கண்டு பயப்படாமல் புறப்பட்டு போ, என்னை விட்டு புறப்பட்டு போ என்று கட்டளை கொடுங்க. இரண்டாவதாக, என்னை விட்டு தூரமாக புறப்பட்டு போ, மறுபடியும் வரக்கூடாது. நீ எதுக்கு சமுத்திரத்தில் போய் விழணும்? அப்போ தான் அது வராது. ஒரு தற்காலிக ஒரு விடுதலை நமக்கு தேவையில்லை. ஒரு 6 மாதம் இந்த வியாதி வராமல் இருந்துச்சியா, ஒரு 3 வருஷம் இந்த வியாதி வராமல் இருந்துச்சு, மறுபடியும் வந்துச்சு, இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது. தேவன் அப்படிப்பட்ட டெம்பரரி ஹீலிங்கை, குறைந்த கால விடுதலையெல்லாம் நமக்கு தருகிறவர் அல்ல. நம்ம சொல்ல வேண்டிய காரியம், நிரந்தரமாக இந்த பாடு என்னை விட்டு நீங்கி போகட்டும். நிரந்தரமாக இது இல்லை, அதி இல்லை, அதில் கடன், இதில் கடன், தரித்திரம் என்னை விட்டு நிரந்தரமாக நீங்கி போகட்டும். பொல்லாத மனிதர்கள் என்னை பயமுறுத்துறது இதுவே கடைசியாக இருக்கணும். என்னை விட்டு அவங்க பேரணும், மறுபடியும் அவங்க வரவே கூடாது, அவங்க சத்தத்தை நான் கேட்கவே கூடாது என்று சொல்லி நம்ம சொல்லணும். பிரித்துக்குரிய இதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை அழைக்கின்றவராக இருக்கின்றார். இதற்காகத்தான் ஆண்டவர் நமக்கு பாடங்களை சொல்லிக் கொடுக்கிறார் இருக்கார். நிரந்தரமாக பேரு நம்ம அந்த ஆவிகளை மறுபடியும் பார்க்கக்கூடாது. சில பொல்லாத மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் சந்திக்கவே கூடாது. நம்மோடு யுத்தம் செய்தவர்களை நம்ம தேடி மறுபடியும் காணவே கூடாது. உன்னை அழிப்பேன் என்று சவால் விட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் மறுபடியும் வரவே கூடாது. இதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு விட்டீர்களா என்று இயேசுவின் நாமத்தில் உங்களிடத்தில் நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். நடுச்சமத்தில் அவைகள் அப்படியே விழுந்து போகட்டும், அழிந்து போகட்டும். உங்களை பயமுறுத்துகிறவர்கள், பயமுறுத்துகிற ஆவிகள், பயமுறுத்துகிற பொல்லாத பிரச்சனைகள், கடன் பாரங்கள், தரித்திரங்கள், இது நிரந்தரமாய் உங்களை விட்டு புறப்பட்டு போகணும். அவைகள் மறுபடியும் வரக்கூடாது என்று நீங்கள் கட்டளையிட வேண்டும். பாருங்கள், அப்படி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அப்படி சொல்லிட்டு, என்னை விட்டு நீ பேரணும், எங்கள் மறுபடியும் வரவே கூடாது, கடன் பாரமே என்னை விட்டு பேரணும், பொல்லாத மனுஷனை என்னை விட்டு பேரணும், பொல்லாத ஆவியை என்னை விட்டு பேரணும், கேன்சரை என் குடும்பத்தை விட்டு நீ பேரணும்னு சொல்லி நம்ம கட்டளை கொடுத்துட்டு அது அப்படியே விசுவாசித்தால் போயிடுச்சு, அழிஞ்சு போச்சு. இனி எனக்கு தரித்திரம் இருக்காது, இனி எனக்கு தேவை இருக்காது, இனி நான் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வராது, இனி ஆஸ்பத்திரியில் போய் காத்து கிடக்கணுங்கிற நிலைமை வராது என்று நீங்கள் அப்படியே விசுவாசித்தால் அது உங்களுக்கு அப்படியே ஆகுமா? ஆண்டவர் ஒரு கண்டிஷனை வச்சுட்டார். நீ அப்படி விசுவாசி, நான் சொல்லு, முதலாவது சொல்லு, ரெண்டாவது அப்படி நடந்துடும் அப்படின்னு சொல்லி நீ விசுவாசிச்சு சொல்லுங்க, கட்டளையிடுங்க, விசுவாசிங்க. ரெண்டும் இருக்கு. ரெண்டு கண்கள். முதல்ல சொல்றதுக்கு தைரியம் வேணும், ரெண்டாவது அதை நடந்துடும், அப்படியே ஆயிரும் சொல்லி விசுவாசிக்கணும். அப்படி நீ விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே மிக முக்கியமான பாடம் இதுதான். விசுவாசம் என்பது எவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு அது மூச்சு காற்றாக, சுவாச காற்றாக இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. எவ்வளவு புயல் வீசினாலும், எவ்வளவு நடுக்கங்கள் வாழ்க்கையில் நமக்கு எதிராக வந்த பொல்லாத கிரியைகளை பிடித்து சூழ வந்தால் எல்லாம் என்னை விட்டு பெயருங்கன்னு சொல்லிட்டு அது அப்படியே விசுவாசம்னா போயிடுச்சு, என் பிரச்சனை போயிடுச்சு, என் தரித்திரம் போயிடுச்சு, என் கஷ்டம் என்னை விட்டு போயிடுச்சின்னு சொல்லி நம்ம விசுவாசிச்சோம்னா, ஆண்டவர் எனக்கு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி விசுவாசிட்டிங்கன்னா எல்லாமே அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுவார். புரிகிறதா? இப்பொழுது நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். விசுவாசம் என்பது எவ்வளவு அவசியம் என்று இங்குதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
தேவன் உயிரோடு இருக்கிறார், பெரியவர், அது விசுவாசம். ரெண்டாவது, என் வாழ்க்கையில் அது என்னை விட்டு போயிடுச்சு, இனி என்னை யாரும் அசைக்க முடியாது, இனி எனக்கு தரத்தில் இருக்காது, இந்த வருடத்திலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அது அப்படியே குழந்தை மாதிரி விசுவாசிக்கணும். இங்கதான் விசுவாசம் அப்ளை பண்ணுறோம். வியாதிப்பட்ட இடங்களில் களிம்புகளை நம்ம க்ரீமை அப்ளை பண்ணுறோம் இல்லையா? அதே மாதிரி அப்படியே வாழ்க்கையில் நாம் சொல்வதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசித்து விட்டால் அது அப்படியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மழையே பெய்ந்து கடலில் போய் விழுன்னு உங்களுடைய பிரச்சனை ஒன்றும் பெரிய மழை கிடையாது, அப்படித்தானே, சாதாரணமானதான். அது உங்களை விட்டு அப்படியே போயிடும். நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன், மறக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் ஒரு பாடத்தில் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போது அந்த அரியர் ஒரு நாள் மத்தியானம் எக்ஸாமுக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த பேப்பரில் இறங்குற 35 பேர்கிட்ட ஃபெயில் ஆகிட்டாங்க கிளாஸில். நான் போய் சிங்கிறது முன்னால் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருக்கிறேன். மத்தியானம் அரியர் எழுதுறதுக்கு 2 மணிக்கு. அப்போ பிரின்ஸிபல் ரவுண்ட்ஸ் வராங்க, இனியும் பார்க்குறாங்க. நான் முன்னால் உட்காந்து தோத்துறேன் சார் அப்படிங்கிறேன். அவங்க நீ அற்பமாக பார்த்தாங்க, அதாவது நீ அரியர் எழுதியாக வந்திருக்கேன்னு சொல்லி அற்பமாக பார்த்தாங்க. அது எனக்கு குச்சமுள்ள நெஞ்சுக்கு குறுகுறுன்னு வந்துருச்சு. ஐயோ, நம்ம இவ்வளோ கேவலமாக பார்க்குறாங்க அரியர் எழுதுனா, அப்போ இன்னும் படிக்காதவன் இவன் ஒன்றுத்துக்கு ஆக மாட்டான்னு நினச்சிட்டாங்களோ சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சொன்னேன், ஆண்டவர், இனி நான் அரியர் எழுதுறேன்னு இந்த காலையில் ஒரு சூழ்நிலையே வரவே கூடாது, இனி அரியருங்கிறது எனக்கு வரக்கூடாது அப்படி என்று நான் ஒரு ஜெபம் செய்து விட்டு ஆண்டவரை உருக்கமாய் நான் வேண்டிக் கொண்டு அந்த எக்ஸாம் எழுதினேன். அதுலேயும் பாஸ் ஆனேன். அதுக்கு பிறகு 2nd செமஸ்டர், 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், 5th செமஸ்டர், 6th செமஸ்டர் அரியர் எனக்கு வரவே இல்லை. மறுபடியும் அவங்க தான் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. நான் வெளியே போகிற வரைக்கும் அவங்க தான் பிரின்ஸிபலாக இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் நான் அரியர் எழுத போய் அவங்க நீ பார்க்கவே இல்லை. நான் எல்லாம் ஆல் பாஸ் ஆகி கடைசி வரைக்கும் ஆல் பாஸ் ஆகி டிகிரியை நல்ல மதிப்பெண்களோடு பெற்று வெளியே வர கர்த்தர் உதவி செய்தார். அந்த சம்பவம் என்னை பாதித்தது. ஒரு பார்வை பார்த்தாங்க லட்சியமா, அது என்னை பாதித்தது. நான் ஆண்டவர்கிட்ட வேண்டேன், ஆண்டவரை இப்படி ஒரு சம்பவம் வரவே கூடாது, நீ அலோவ் பண்ணவே கூடாது. அதுக்கு பிறகு அரியரே வரவில்லை. பிரியத்துக்குரியவர்களே, இது ஒரு சின்ன சாம்பிளை நான் சொல்றேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு போதும். இதை போல எத்தனையோ காரியங்களை என்னால் சொல்ல முடியும். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படியே என் ஜெபத்தை கேட்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். என் வாழ்க்கையில் இப்படி நடக்கவே கூடாது, இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாது என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் உறுதியாக நீங்கள் உருக்கமாய் வேண்டிக் கொள்ளுங்கள், கண்ணீரோடு ஜெபியுங்கள். அதுக்கு பிறகு விசுவாசிங்க, என் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்று சொல்லி. அதன் பிறகு அது நடக்கவே நடக்காது. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஜெபிக்கிறாங்க, நடக்கும்னு அவங்களே பார்க்குறாங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில் கர்த்தர், நீ கட்டளையிடு, நீ சொல்லு, நீ விசுவாசி, உனக்கு எல்லாம் ஆகும், இதில் நான் செய்கிறதுக்கு என்ன இருக்குப்பா, நீ சொன்னீன்னா உன் வார்த்தையை நான் கனப்படுத்துவேன், நீ விசுவாசிச்சா உனக்கு அப்படி ஆகும்னு சொல்லி விசுவாசத்தில் நீ பிழைச்சிக்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். நீதிமானாகிய நீங்கள் உங்கள் விசுவாசத்தினாலே பிழைப்பீர்கள். எதுவாய் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும், எவ்வளவு பெரிதாய் வேண்டும் இருக்கட்டும், ஏசப்பட்ட கேளுங்க, அதுக்கப்புறம் அப்படியே விசுவாசிங்க, அது அப்படியே உங்களுக்கு ஆகும். மிகப்பெரிய ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த விசுவாசத்தை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள். இந்த விசுவாசத்தை வைத்து மிக கொடிதான வியாதிகளிலிருந்து வெளியே வாருங்க. உங்களுக்கு பிரியமானவர்களை வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வாருங்க. விசுவாசத்தை வைத்து நீங்கள் முற்பிதாக்கள் கானானை சுதந்திரித்தது போல நீங்கள் சொந்த வீடுகளை, கட்டடங்களை, நிலங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்கள் விசுவாசத்தினாலே நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருங்கள். எதிரிகளை காணாமல் போகும்படியாக செய்யுங்கள். உங்கள் விசுவாசத்தினாலே இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களிடத்தில் பேச முடியாது விரும்புகிறேன். ஏற்றுக்குரியவர்கள் இப்படி செய்வீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், எல்லா கண்ணீரையும் துடைப்பார். இந்த செய்தியை மறந்துடாதீங்க. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க. உங்கள் வார்த்தையின்படி நடக்கும் நம்புங்க, அப்பொழுது அது அப்படியே ஆகும். இந்த நாளில் நம்ம ஜெபிக்கும் பொழுது மலை போல உள்ள பிரச்சனைகள், வியாதிகள் அவங்கள விட்டு பெயர்ந்து போப்புது. நீங்களும் கட்டளை கொடுக்க போகிறீங்க, விசுவாசிக்க போகிறீங்க, அப்படி நடக்கும். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாமா? விசுவாசத்தோடு நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுங்கள். அப்பா பிதாவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, மிக அருமையான உங்களுடைய சத்தத்தை கேட்க கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்களை பலப்படுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. விசுவாசத்தின் அவசியத்தை எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. விசுவாசம் என்பது தான் மூச்சு காற்று, சுவாச காற்று, நாடி துடிப்பு. அது இல்லைன்னா எல்லாத்துலேயும் நாங்கள் தோற்று போயிடுவோம், இழந்து போயிடுவோம். ஐயா எசப்பா, எங்களை விசுவாச வீரர்களாய் மாற்றுங்க. எலியாவாய் மாற்றுங்க, எலிசாவாய் மாற்றுங்க. அவங்களெல்லாம் எவ்வளோ விசுவாசித்து ராஜாக்களே எதிர்த்து நின்றார்கள் ஐயா. அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு மன உறுதி எங்களுக்கு நீ தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ராபா ரபாலாரா பவுனா கபாரா ரீபாரா ரீபாலா ரூபானா கராபானா. தேவனுடைய வல்லமை ஒவ்வொருக்குள்ளும் கடந்து போவதாக.
ஆண்டவரை நீர் ஆசீர்வதிப்பீர்னு காத்திருப்பதை விட்டு இந்த நாளில் இந்த செய்தியின் நிமித்தமாக அதன்படி அவர்கள் விசுவாசித்து அவர்களே கட்டளையிடுவார்களாக. மழையை போல இருக்கிற பிரச்சனைகள், மழையை போல இருக்கிற தேவைகள், மழையை போல காணப்படுகிற பொல்லாத எதிரிகள், மழையை போல காணப்படுகிற நெருக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் பெயர்ந்து நடுச்சமுத்திரத்தில் போய் விழுவதாக. சாபங்கள் நடுச்சமுத்திரத்தில் போய் விழுவதாக. தரித்திரத்தின் ஆவியே நடுச்சமுத்திரத்தில் போய் நீ விழுவாயாக. இந்த பிள்ளைகளுக்கு ஒன்று குறைபடாதபடி பாதுகாப்பீராக. வியாதியே நடுச்சமுத்திரத்தில் போய் விழு. கடன் பாரமே நடுச்சமுத்திரத்தில் போய் விழு. சாபமே, செய்வினையே, ஏவலை, பிலிசோனியமே நடுச்சமுத்திரத்தில் போய் விழு. என் பக்கமாக வராத, இந்த பிள்ளைகள் பக்கமாக வராத, இவர்களை வேதனைப்படுத்தாதே என்று உனக்கு கட்டளை. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய வார்த்தையினாலே பிழைக்கட்டும். நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தினாலே பிழைக்க பெரிய மாற்றங்கள் வரட்டும். இன்று முதற்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கீழே விழுந்துடக்கூடாது, எலும்புகள் உறைஞ்சிடக்கூடாது, விபத்துகள், ஹார்ட் அட்டாக்கு, சடிதில் மரணம், நாசம், மோசம், ஸ்ட்ரோக்கு, எதுவும் பக்கவாதம் எதுவும் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக. கட்டிகளை மறைய செய்வீராக, புண்களை மறைய செய்வீராக, செயல்படாத அவயங்களை செயல்பட வைப்பீராக, வேதனைகளை மாற்றுவீராக. சுகரு, ப்ரெஷரு, யூரியா, கொலஸ்ட்ரால் எல்லாம் கவுண்டில் நார்மலாக இருப்பதாக. இரவு நாள் நித்திரையை தருவீராக. சாப்பாடு செரிமானம் ஆவதாக. அன்று ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். விலகினமே வேண்டாம், வியாதியே வேண்டாம், கடன் பாரமே வேண்டாம். பிள்ளைகள் தலை குனியக்கூடிய சொந்தமாக இன்ப காணனை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் உதவி செய்யுங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் பலத்தையும் தாருங்க. ஆண்டவரை மனம் செலுத்தி படிக்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரை இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. மனம் இறங்குங்க. வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், காத்து கொள்ளுங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு மெய்யாகவே அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்கப்பா, சந்தோஷப்படுத்துங்க. வெக்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான பலனை தாருங்க. யோபுவை போல எல்லாத்தையும் இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்கு மறுபடியும் ஒரு வாழ்க்கையை தார். 2வது முறையாக அவர்களை உயர்த்து, 2வது முறையாக இழந்து போன எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் தந்து ஆசீர்வதிங்க. கிருபை தாங்கட்டும். கர்த்தர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்த தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். அனைத்து ஆவிக்கிற பிள்ளைகளையும், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும். ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அடைக்கலான் குறி முதிரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க தகப்பனே. இதனால் சத்தியத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று முதற்கொண்டு ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. God bless you.